என்ன மதனி? அம்மாவும் மகளும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வளகாப்பு எப்படி சீர்குலைக்கிறது அப்படின்னு எதுவும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அத்தாச்சி, எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன லந்தா தெரியுதா? நாங்க இதுக்கு வளகாப்ப சீர்குலைக்கு திட்டம் போட போறோம். நாங்க ஏதாவது செய்யணும், அதுல மாட்டிக்கணும். இனி வேண்டாத வேலை செஞ்சா இந்த வீட்டை விட்டு துரத்திடுவோம்னு மாமா சொன்னார்ல. அப்படி எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு திட்டம் போடுறீங்க, அதானே? உங்க திட்டம் பழிக்காத தாச்சி, கவலைப்படாதீங்க. ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. ஆமா, அது இருக்கட்டும். உங்க மவ எங்க? எப்போ உங்க முந்தானியை புடிச்சிட்டு கூடவே திரிவாளே, 2-3 நாள் ஆளைய காணோம். அவ கொஞ்சம் பிஸி. அதத்தான் நானும் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயும் போன்ல குசுகுசுன்னு பேசிக்கிட்டே இருக்காளே, என்ன சமாச்சாரம்? ஐயோ, என் மக பச்சை புள்ள தாச்சி. தேவையில்லாம கற்பனையா ஏதாவது என் மகளை பத்தி பேசி வீணா அவ மேல பழி போடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது போன் பேசுவா. சரியான நேரத்துல மாத்திரையை போடாதா. ஃபங்க்ஷன் அது இதுன்னு வருது இல்ல, அப்புறம் உடம்புக்கு ஏதாவது போயிட போகுது. முருகனுக்கு வைரவேல் சாத்தனம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதை இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்கல்ல? ஆமாத்தா ஆமாத்தா, நான் காலையிலேயே ஆள் அனுப்பிட்டேன். கருப்பு நடேசனும் அந்த வைரவேலை வாங்குறதுக்காக தான் போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. சரி சரி, நீங்க எந்த கைமாறும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? தமிழ் உங்களுக்கு மட்டும் மக இல்ல, எங்களுக்கும் மக மாதிரினே. ஆண்டிசாமி ஆளுங்க ஆட்டைய போடுற வேலை இதுதான்மா. பேசாமரு நடேசா, அந்த வைர வேலை எங்களுக்கும் காட்டலாம்ல. அதை எப்படி மூடியே வச்சிருக்கீங்களே ரகசியமா? சித்தி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சித்தி. சேது தம்பி வரட்டும், அவங்க வந்தோடனே எல்லாத்தையும் காட்டுறோம். வைரவேல் வந்துருச்சியா? நீயே உன் கையால அதை பிரிச்சு பாரு. சரிப்பா, அதை கொடுங்க மாமா. பாரியா தமிழ், வேலை எப்படி இருக்கு? அழகா இருக்குங்க. என் பேர கையில வேலை வச்சுக்கிட்டு நிக்கிறப்ப அந்த முருகனே கையில வேலை வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருப்பதா? அம்மாச்சி, மாமாவை புகழ்ந்து பேசுறதுலாம் சரிதான். அதுக்காக இன்னும் சொல்லுவீங்க? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? எவடி அவ என் பேரனை கேலி பேசுறது?